என் கையில் இருக்கக்கூடிய இந்த நோட்டீஸை பாருங்கள். இது யூடியூப்ல இருந்து எனக்கு வந்த ஒரு நோட்டீஸ். இந்த நோட்டீஸ்ல எப்ஸ்டீன் ஃபைல், ஹர்தீப் சிங் புரி அவருடைய மகளுடைய அக்கவுண்டிற்கு வந்த 2700 கோடி ரூபாய், அதை பற்றின ஒரு வீடியோவை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவை இந்தியாவில் நாங்கள் பிளாக் செய்து விட்டோம். ஆஸ் பர் கவர்மெண்ட் notice, we have removed your video from India. இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை அவர்கள் பார்க்க முடியாது. ஓகே, கொஞ்ச நேரத்தில் எனக்கு இன்னொரு இமெயில் வருது. இந்த இமெயிலில் நீங்கள் பார்த்தீர்கள்ல, இந்த வீடியோவை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். அந்த டீட்டெயில்ஸ், அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் இருக்கு. பக்கத்திலேயே ஒரு ஹைகோர்ட்ல இருந்து வெளிவந்த இந்த நோட்டீஸ் இருக்கு. ஸோ அரசாங்கம் வெளிவிட்ட ஒரு நோட்டீஸ் என்று நான் பார்த்தேன். ஆனால் இது அரசாங்கத்துடைய நோட்டீஸ் கிடையாது. ஹர்தீப் சிங் புரியின் மகளான ஹிமாயினி புரி அனுப்பிய நோட்டீஸாக இருக்கிறது. ஹிமாயினி புரி ஹர்தீப் சிங் புரியின் மகள். அவர் ஒரு ஃபைனான்சியல் கம்பெனி நடத்தி வந்தார். அந்த ஃபைனான்சியல் கம்பெனிக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் என்ற நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாயை டொனேஷனாக வழங்கினாரோ, அந்த டொனேஷன் எங்கெல்லாம் டைவர்ட் ஆனது, எங்கெல்லாம் போனது என்கிற அந்த விஷயத்தை பற்றி ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். அந்த பணத்தை வைத்துதான் ஹர்தீப் சிங் புரியின் மகளுக்கு, அவருடைய கம்பெனிக்கும் இந்த பணம் வந்ததாக ஒரு ரிப்போர்ட் வெளிவந்தது. ரிப்போர்ட்டை நாங்களும் ரிப்போர்ட் செய்தோம்.